அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியந்து பார்க்கக்கூடிய வகையில் 27/9/2023 முதல் 4/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் 11 மற்றும் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்து முழு ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய், சூரியன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் இந்த வாரத்தின் இறுதியில் செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். இப்படி பல மாறுதல்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக ஜென்மராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைந்து சூரியன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் கிரகநிலைகளின் அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது 27/9/2023 முதல் 4/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகநிலை மாறுதலாக 27ஆம் தேதியிலிருந்து புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெரும்பாலும் பல்வேறு விதமான சிக்கலான காரியங்கள்ல முடிவு எடுக்க முடியாமல் திணறிய ஒரு சிரமம் விலகுகிறது. எந்த ஒரு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். 27ஆம் தேதியிலிருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி தரப்போகிறாருங்க. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். வித்தியாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். இது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் அவருடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவருக்கு இணையாக கருதக்கூடிய சனியும் வக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். குரு மேசராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது உண்மையிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி இனிதாக கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. ஏனென்றால் அவரது சொந்த ராசியான மீன ராசியை நோக்கி நகர்கிறார் வக்ரகதியில். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது மகர ராசியில் வக்ரகதியில் சனி சஞ்சரிக்கிறாருங்க. வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக சந்தித்த சிரமங்கள் பல மடங்கு குறைந்து இனிமையான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே இந்த 27லிருந்து 4ஆம் தேதி வரை தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிடைக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு, புதிதாக பல திட்டத்தை செயல்படுத்துவது என அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 30ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு வருவது எதிர்பாராத மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். துலாம் ராசியில கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது துலாம் ராசியில் வீற்றிருக்கிறார். அவர் மிக விரைவில் கன்னிராசிக்குள் செல்ல இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இது மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு இந்த தருணத்தில் சுக்கிரன் எப்படி விபரீத யோக பலனை கொடுக்க போகிறாரோ அதன் மாதிரி மிக விரைவில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதற்கு முன் நிறைய பலன்களை அள்ளி
கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இதில் எந்தவிதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம், கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் சனியுடன் இணைவது எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. சில தடைகளை சந்தித்தாலும் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைந்திருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள், திட்டமிட்ட காரியங்கள்ல குழப்பத்தை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலை, பல்வேறு விதமான பகை உணர்ச்சி, விட்டு கொடுத்து செல்ல இயலாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை போன்ற அனைத்துமே தற்போது உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எந்த விதமான பணிகளை திட்டமிட்டாலும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாரத்தின் முற்பகுதியில் ஸ்தானத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்குள் ராசியின் அதிபதி மறைந்து உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும், ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைந்து சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறதுங்க. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான தடைகள், தாமதங்கள் விலகுகிறது. உங்களுடைய அணுகுமுறைகள் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. நீண்ட வருடங்களாக, நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல செய்தியானது இனிமையாக தற்போதைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சனி பகவான் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடத்துவது அல்லது தொழில் துவங்குவது, புதிய கலைத்துறை ரீதியான பணிகள், வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் போன்ற அனைத்துமே கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இது மட்டுமல்லாது குருவும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. இது பல தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது ஜென்ம ராசியில் 3 கிரகநிலைகள் இணைவதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நிதானமாக செய்யுங்க. தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து கன்னிராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.